பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனினாவே நிழலிடவே இகமதில் அவர் புகழ் படர்ந்திடவே. என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே. மரியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். மரியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசு துயரில்லை இடவானதிரன் வரை சாற்றிடவும். என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்ப உம் ஊழியனை நடத்தியருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம்,
மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே.
திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்கு உரிய இறை மக்கள். எனவே அதற்கேற்ப பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, அழகான அறிவுரைகளை எடுத்து சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் நல்ல மனிதன் என்பதை நம்மால் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை எடுத்து சொல்லுகிறது. நம்முடைய சொல்லும் செயலும் தான் நாம் யார் என்பதை இந்த உலகுக்கு அது அடையாளப்படுத்துகிறது. இறை வார்த்தை சொல்லுகிறது, பொறுமை கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள், அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்கின்றது. நாம் எல்லோரும் ஒரே உடலின் உறுப்புகள். எனவே கடவுளுடைய இரக்கத்தையும் அவரது கனிவையும் போற்றி அதற்கேற்ப நீங்கள் வாழுங்கள் என்று இன்றைய முதல் வாசகமானது நமக்கு அறிவுரையாக எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த இறைவார்த்தைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கும் போது, அவற்றை பற்றி தியானிக்கும் போது, கிறிஸ்தவ வாழ்வு என்பது எவ்வளவு மேன்மையானது, உயர்வானது, மதிப்பு மிக்கது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். அற்புதமான வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே. நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். மனிதனுடைய எண்ணமோ மனிதருடைய சிந்தனையோ அல்ல. அப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்றால் நிச்சயம் அதில் தீமையும் சுயநலமும் சுய எண்ணங்களும் ஆட்கொண்டிருக்கும். கடவுளை பற்றிய சிந்தனையும் அவரை பற்றிய எண்ணமும் மேலோங்கி நிற்கும் போது நாம் உண்மையாகவே பேறு பெற்ற உயர்வான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஒரு நாள் தளபதி ராபர்ட் லீ என்பவர் தன்னுடன் பணியாற்றுகின்ற ஒரு படைவீரனை பற்றி இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த படைவீரன் உண்மையாகவே மிகவும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, அவரை பற்றிய புகழும் மதிப்பும் உயரும் அளவிற்கு பெருமைப்பட பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னொரு பணியாளன் உடனடியாக இந்த தளபதியிடத்தில் சொல்லுகிறானா, தளபதியாரே, நீங்கள் இந்த படைவீரரை பார்த்து அவர் பற்றி உயர்வாக பேசுகிறீர்கள், மதிப்பு கொடுத்து பேசுகிறீர்கள். ஆனால் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் உங்களை ஒழித்து கட்டுவதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான், கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் அதை அறியாமல் அவனை பற்றி பெருமையாக புகழ்பட பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னான்.
அதற்கு ராபர்ட் லீ இவ்வாறு சொல்லுகிறார்: நான் சொல்லுவதும் நான் செய்வதும் நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. அவர் எண்ணுவதும் அவன் செய்வதும் அவன் யார் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ள இருக்கிறது என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இது பல்வேறு நிலைகளில் உண்மையான ஒன்றுதான். இந்த உலகிற்கு நம்மை எப்படி நாம் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? இறைவார்த்தை அற்புதமாக சொல்லுகிறது இன்றைய நற்செய்தியின் வழியாய்: உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அவ்வளவு எளிதான காரியமா? அப்படி செய்வதனால் இந்த உலகம் நம்மை மதிக்குமா? கொஞ்சம் சந்தேகம்தான், சற்று சிரமம்தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வாக்கும் போது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், பல இடர்பாடுகளை நிச்சயம் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தகைய வாழ்விற்காகத்தான் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உண்மையாகவே இவற்றையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டு நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் நம் மத்தியில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள். மேலுடை எடுத்துக்கொள்பவருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள். அன்பு செய்பவர்களுக்கே அன்பு செய்தால் அதனால் வரும் பயன் என்ன? நீங்கள் பெரிதாக என்ன நன்மை செய்து விடுகிறீர்கள்? எனவே பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அற்புதமான வார்த்தைகள். கிறிஸ்துவ மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்வது என்றால் அந்த வார்த்தைகளை நாம் சொன்னாலே போதும். ஏன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ மதிப்பீடுகளையும் இந்த உலகம் பெருமைப்பட பார்க்கிறது, உண்மையான வார்த்தைகளாய் பார்க்கிறது என்றால் இவை வெறும் வார்த்தைகளாக எழுதப்பட்டது மட்டுமல்ல, மாறாக இந்த வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு ஒருவர் வந்தார். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பகைவர்களை அன்பு செய்தார், வெறுப்போருக்கு அவர் நன்மை செய்தார், சபிப்போருக்கு அவர் ஆசி கூறினார், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடத்திலே தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று இறைவனிடத்திலே அவர் வேண்டினார் என்றால் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது முற்றிலும் வாழ்வாக மாற வேண்டும் என்பதே கிறிஸ்துவனுடைய ஆசை, கிறிஸ்தவத்தினுடைய எதிர்பார்ப்பு. இத்தகைய வாழ்விற்காக இந்த நாளில் நம்மையே அர்ப்பணம் செய்து கடவுளிடத்திலே சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இத்தகைய வாழ்வு வாழ்வதற்கான அருள் வரங்களை வேண்டி, சக்தியையும் ஆற்றலையும் வேண்டி இறைவனிடத்திலே ஜெபிப்போமா? இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோமா? ஆமென். பரம்பொருளே உன் திருவடியில் படைத்ததெல்லாம் தரவந்தோம். பரம்பொருளே உன் திருவடியில் உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்த பணிந்த தருதின்
படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அன்பதாக. ஆமென். என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என்னில்
கேட்டேனே என் இன்பப் பாட்டினிலே. உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழித்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து இவ்வுலகின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்,
ஆவிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.